பொதுவாவே நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல இந்தியன் போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்க ரொம்ப ஸ்லோவா நடக்கும்பா. இன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் நம்மளோட மெயில் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான குறைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா சமீபத்துல இந்தியன் போஸ்ட் அவங்களோட சர்வீஸை ரொம்பவே அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பா 2 பிரீமியமான சர்வீஸை இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நம்மளோட போஸ்ட் ஒரே நாள், அதாவது 24 ஹவர்ஸ்ல போய் டெலிவரி ஆகுற மாதிரியான அந்த ஆப்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இல்லனா 2 நாட்கள், அதாவது 48 ஹவர்ஸ்ல டெலிவரி ஆகுற மாதிரியான அந்த ஆப்ஷன்ஸையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோ மக்களுக்கு பிரீமியமான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பா தான் இந்தியா போஸ்ட் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது என்ன ஸ்கீம், இது எப்படி அப்ளிகபிள் ஆக போகுது, நீங்க இதை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இந்தியா போஸ்ட பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா போஸ்டோட டெப்த் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இந்தியால எந்த மூல முடுக்குல இருந்தாலும் இந்தியா போஸ்ட் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு பாரம்பரியமான இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இப்போ முக்கியமான 2 ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்டான டைம் லைன்ல நம்மளோட போஸ்ட டெலிவரி பண்ற 24 ஹவர் சர்வீஸ் ஒன்னு, 48 ஹவர் சர்வீஸ் ஒன்னு. சோ இந்த ரெண்டுத்தையுமே முதல்ல எதனால லான்ச் பண்றாங்க, இதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இவ்வளவு நாள் வரைக்கும் இந்தியா போஸ்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னா, இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இந்த ப்ராசஸ், போஸ்ட் போய் சேர்றதுக்குள்ள போதும் ஆயிரும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு சலிப்பா இருக்கும். ஆனா அவங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ளூ டாட், டிடிடிசி மாதிரியான பல பிரைவேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு காம்படிஷன்ல வந்திருக்காங்க. இவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவா மெயின்டைன் ஆகுது. இந்தியா போஸ்ட கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைவேட் நிறுவனங்கள் கிட்ட நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருந்தாலும் கூட ரொம்ப ஃபாஸ்டா டெலிவர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இருந்தது. சோ அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய டிமாண்ட் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப லேட்டா போற போஸ்ட் எல்லாம் யாருக்கும் பெருசா பயன் தராது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மக்கள் கிட்ட தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா போஸ்ட் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்தியால இ காமர்ஸ் பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான அளவுல வளர்ந்துட்டு வருது. நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இந்த இ காமர்ஸ் மூலமா அவங்களோட பிசினஸ் இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதுல பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. வீட்டுல இருந்த மாதிரியே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை தயாரிச்சு அதை இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ணி அதன் மூலமா இந்தியா முழுக்க அந்த பொருட்களை கொண்டு சேர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இ காமர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற செக்டர் இந்தியால வேகமா வளர்ந்துட்டே வருது. சோ இதுல தனக்கான ஒரு இடத்தை இந்தியா போஸ்ட் பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு மூவை எடுத்திருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்தியா போஸ்ட் நிறைய பேருக்கு ஒரு சலிப்பா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு அஷ்யூர்டு டெலிவரி டைம் இருக்காது, எப்ப போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதெல்லாம் மக்களுக்கு கொடுத்து இன்னும் பிரீமியமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா மக்கள் இதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்தியா போஸ்ட் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ புதுசா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோமே, இதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு போஸ்ட் பண்ணி ஒரே நாள்ல அது போய் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரீச் ஆயிரும். அடுத்தது 2 டேஸ் டெலிவரி, 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு போஸ்ட் அனுப்பி 2 நாள்ல அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இது ரெண்டும் இல்லாம இதுல ஏதாவது பிரச்சனை நடக்குது, நீங்க இந்த பிரீமியம் சர்வீஸை எடுத்திருக்கீங்க, ஆனா உங்களுக்கு அவங்க கேரண்டி பண்ண மாதிரி ஒரு நாள்லயோ இல்ல 2 நாள்லயோ போய் சேரல அப்படின்னா நிறைய நேரங்கள்ல கேஷ்பேக்கோ இல்ல ரீஃபண்டோ தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜா இருக்கும். இது கூட வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட காம்படிட்டர்ஸ் ஆன பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருந்ததோ அது எல்லாமே இனி இவங்களும் ப்ரொவைட் பண்றாங்க. உதாரணத்துக்கு ரியல் டைம் டிராக்கிங் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸையுமே SMS மூலமா அப்டேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் இந்த டெலிவரி கன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் OTP ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இதுல பல விஷயங்கள் ஆல்ரெடி இந்தியா போஸ்ட்ல இருந்ததுதான், பட் இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி அட்வான்ஸா கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த ஸ்கீம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இது சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுமா, இது பாசிபிள் தானா, இந்தியா போஸ்டால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. ஆல்ரெடி 6 முக்கியமான சிட்டில இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்த்திருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல் ஆனதுனாலதான் இப்ப இதை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அந்த 6 சிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லி, மும்பை, சென்னை, கல்கத்தா, பெங்களூர், இந்த 6 நகரங்கள்லயும் தான் இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு பார்த்திருக்காங்க. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இவங்களால இதை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கீம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆக போகுது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதோட மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒன்னும் இல்லைங்க, 2029க்குள்ள இந்தியா போஸ்ட ரொம்ப பினான்சியலி ஸ்ட்ராங்கான ஒரு செக்டரா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான பிரீமியம் சர்வீஸை கம்பேர்
கம்பேரிட்டிவ்லி குறைந்த விலையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதுக்கேத்த மாதிரி ரொம்ப மாடர்னான ஸ்டோரிங் சென்டர்ஸா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிருக்கிறதா இந்தியா போஸ்ட் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்தியா போஸ்டோட நியூ அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க அதிகமா இந்தியா போஸ்ட் பயன்படுத்திருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ல போய் சேர்ந்திருக்கா, இல்ல டிலே ஆயிருக்கா, அதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்தியா போஸ்டோட இந்த ஒரு புதிய மூவ நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வொர்த்தா இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.